எமது ஈழத்து உறவுகளின் காணிகள் பறிக்கப்பட்டது, எமது மீன்பிடி உரிமை பறிக்கப்பட்டது, அங்கு வியாபாரம் உரிமை பறிக்கப்பட்டது. கடைசியில் அந்த மக்களின் வாழ்வுரிமை முற்றுமுதலுமாக அழித்தொழிக்கிற சிங்களமே ஆட்சி மொழி, சிங்களமே அரசு மொழி, தமிழர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றப்பட்டார்கள். எப்படி அங்கு சிங்களர்கள் பெரும் எண்ணிக்கையாக மாறி தமிழர்கள் சிறுபான்மையாக ஆக்கப்பட்டு சொந்த தேசத்தில் அகதிகளாக இன்றைக்கு உலகம் முழுவதும் சென்று திரிகிறார்களோ, உலக அரங்கில் தமிழனுக்கு என்று ஒரு நாடு வேண்டும் என்று சிங்கள பௌத்த பேரினவாத அரசு செய்த அநியாய அக்கிரம அட்டூழியங்களை கண்டித்து கோவில்களிலே சாமி கும்பிட சென்ற அப்பாவி தமிழர்களை கொன்று குவித்தது சிங்களம், சிங்கள பௌத்தம். அதை எதிர்த்து போராடுவதற்கு வராத மாமணியாக வந்த மகத்தான தலைவன் தான் எமது தமிழீழ தேசிய தலைவன் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகர் என்கிற மகத்தான தலைவன். இன்றைக்கு அந்த தலைவனையும் விடுதலை புலிகளையும் வீரம் சேர்ந்த விடுதலை போராட்டத்தையும் உலகத்தின் 20 நாடுகளின் துணை கொண்டு அழித்தொழித்திருக்கலாம். ஆனால் உலகம் முழுவதும் வாழுகின்ற என் ஈழத்து உறவுகளின் இதய பக்கங்களில் கழண்டு விட்டு எரிந்து கொண்டிருக்கிற அந்த நெருப்பு தணல், நெருப்பு கனல் உலகத்தில் எந்த நாட்டு இராணுவத்தாலும், உலகத்தின் எந்த நாட்டு அதிவிரைவு படகுகளாலும், உலக நாட்டில் தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகள், பாஸ்பரஸ் குண்டுகளாலும் எங்கள் இதயத்தில் இருந்து தூக்கி எறிய முடியாத, அழிக்க முடியாத ஒரு மாபெரும் லட்சிய கனவை சுமந்து எம் ஈழத்து உறவுகள் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.